ஓகேன்பா. இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா இல்லை இங்கே மட்டும் தான் ட்ரிப் இருக்கு. 4 வீல் டிரைவ் வண்டி ஒன்று ஜாண்டியர் தட்டு எடுத்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், காட்டில் கிடக்கிற ட்ரிப்பை கூட எடுக்காத இருக்கிறானா எப்பேர் ஆப்ரேட் தெரியல. பழைய ட்ரிப்பாக என்னன்னு தெரியல. 5 கார்டு இதுதான் கட்டுற 4 வீல் டிரைவோட பவர். ட்ரிப்பு இருக்குதுராமா இப்போ, ஆனால் எடுக்க முடியலையாட்டுக்குது. அதெல்லாம் படுத்துக்குச்சுன்னு தட்டு கண்ணாப்புலாம் போட்டு ஒரு பக்கமாக இருந்து குழப்பி எடுக்கிறான்டா. இதை இழுத்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சந்து குளுக்கிறதெல்லாம் எடுக்கிறது? பாதி தட்டு எடுக்க முடியாத. ட்ரிப்பெல்லாம் மென்று துப்பி வச்சுக்கிறான். அதுதான் எடுக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. இது மட்டும் தான் இருக்குது. அறுத்துட்டான் கிட்டக்கிட்ட. தலையில் வேற காப்பு வேற மாட்டிக்கிட்டான். புது வண்டி ப்ரோ, ஜாண்டியர். நானே இப்போ தான் பார்க்குறேன் வண்டி எடுத்த வாட்டி. ஃபோர் வீல் டிரைவில் ஏற்றிருக்கிறோம்மாம்மா, வாங்கம்மாம்மா. இப்போ தான் 2 வீல் டிரைவ் 50-50 டிஎல்லேருந்து 4 வீல் டிரைவ் ஏற்றிருக்கிறேன் ப்ரோ. அதில் ஓடுறது இதை ஓடுறது எப்படா மாப்பிளது? அதுக்கு இதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதும்மாம்மா. அதில் ஓட்டவே முடியாது. இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறான். ஹலோ, ஏன் மாப்பிள? சரிங்கம்மா. இப்போ கார்டெல்லாம் வாங்கி போட்டுக்க. நம்பர் பிளேட்டு கார்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. நம்பர் பிளேட்டுக்கெல்லாம் பிடுங்க டிரேடருக்கெல்லாம் கார்டு. நம்பர் நல்லா இருக்குது, சூப்பர் நம்பர்ரா. 500 அப்படியே அந்த 0 எடுத்துட்டு அந்த 500 மட்டும் போடுறத. ஏன் நீ ஆல்ட்ரு பண்ண அந்த 0 மதிக்கல ஓட்டை எப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் நான் பார்க்குறேன். பெட்டெல்லாம் எதுவுமே ஆல்ட்ரு இல்லையா எடுக்குது? பெட்டையா நீட்லையா எடுக்குதா? இந்த இதை மட்டும் நீட்டிங்களா? இதெல்லாம் பெட்டெல்லாம் அதே அளவு கரெக்டாகுதா? இதுக்கு எவ்வளோ கேட்டாங்க? அட பிக்காளி பசங்களா, என்ன மொட்டை அடிச்சுக்கிற? சரி, தாங்கள் ஒன்று இழுத்து போட்டுருக்கலாம்லடா. தாங்கள் ஒன்று இழுத்து போட்டுருக்கலாம்ல. டாப் போட்டு தான் போடணும். அந்த மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நீ 30,000 கூட வெய்ய, கம்பெனிக்காரரை கூப்பிடுவாங்க. கட்ட பாரு, மாத்திரமாமான்ட்டு இதுலேயே பூண்டிட்டு ஆட்டுறீங்க. ஏன்னா அவ்வளோலே பின்னு பாரு, ஸ்டைலில் திரும்பி போட்டுக்கிறேன். ஸ்டைலில் எப்படி உடச்சி வருது. கட்ட பாருலாம் பெரிய ஓட்டம் ஓடி இருக்கு. ஆப்ப பாரு, டம் இது எவ்வளோ அதிகம் வச்சுட்டு பாரு. போய் பாரு, அதான் 540 ட்ரம்மு வேகம் பாரு. நம்மளுக்கு இவ்வளோ வேகம் சுத்தவே இல்லை. அவனுக்கு பாரு அந்த பல்லு பெருசு. நான் வாங்கிட்டு பல்லு பெருசு சொல்லுவேன். நான் வாங்கிட்டு பல்லு தான். எவ்வளோ சம்பாதிக்கிறது? இதுன்னா இடைக்கு போட்டு பூச்சி போடுறத விட்டுட்டு கேட்டால் குதிரை ரேட்டு சொல்கிறேன். இல்லை டாப்பு போடல, ஒன்று போடல. எங்கேயா இருந்து ஆயில் சொட்டு போடுத ஹைட்ரோலிக் மேலே. ஃபோர் வீல் டிரைவ் இது ஒரு பெஸ்ட் மாப்பு. அலையாயில் டப்பா சொறி வச்சுக்கிறானாங்க. அப்பயே அடி ஆயில் மாதிரி ஒழுகுது.
ஏறும். அதான் லோவுக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. 14 சைஸா? பாஞ்சு டயர் 14 தான். 14 தான் போட்டுக்கிறேண்ணா. 14 தான் வரும். பாஞ்சு வருதா சொன்னான் என்னத்துக்கு இது எடுத்து போகிறதே கண்ணு மொழி பிரிஞ்சு போயிடும். இதே நல்லா குதிரை குட்டியாக எடுக்குது போதாதா? இல்லை ஆண்டு இந்த ஸ்ரீராம் கட்டரெல்லாம் வந்து ஒரே மாதிரி தள்ளிட்டு போங்கிறான். இது தானே குதுமாக தள்ளிட்டு போகுது. தட்டை பொறுத்து தான். சூப்பராக இருக்கு. எதுவுமே சொல்லுங்கள். தோப்புக்குள்ளே இவ்வளோ தான் பிடுந்தோம். இந்த தோப்புக்குள்ளே இதாக இருக்கிறதா பெருச்சு மண்ணு பாரு ஒரு ஒட்டு கூடையே போகுது. நம்பர் சூப்பராக இருக்குல்ல. அந்த தானம் 0 தூக்கிட்டு வெறும் 500 மட்டும் போட்டிருக்கலாம். கம்பெனி ஃபிட்டிங்கில் வந்துருச்சு அந்த நம்பரு. ஓகேன்பா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி காட்டில் தான் வந்து தட்டு ஏகப்பட்ட தட்டு வேஸ்ட் ஆகிற காரணமே இதில் தான். அதனால தான் ஒவ்வொருத்தரும் வந்து தட்டு வேஸ்ட் ஆகுதுங்கிறாங்க. வெயில் வேற போட்டு பொழக்குறாப்பா. என்ன பண்ணிட்டேன் எக்கனாமி மாதிரிதானா ஆன் பண்ணிட்டானா? எக்கனாமிக்கு போட்டு ஓட்டுறான். நம்மளதெல்லாம் வந்து இன்னும் வந்து கட்டுறப்பாருக்கு வந்து எக்கனாமிக்கே போட்டு ஓட்டுனதில்லை ப்ரோ. 540 மட்டும்தான். இவன் போட்டு கிடச்ச கியரில் விட்டு நுணுக்கி எடுக்கிறான். அது எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனால் வந்து கட்டுரை வந்து சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகிடுதுங்கிறாங்க. 540 இப்படி கம்ப்ளைண்ட் ஆகாது. எக்கனாமிக்கெலாம் வந்து சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. கட்டரபார் ஓடுறதுக்கு 4 வீல் டிரைவ் கரெக்டானது. இப்போ இதெல்லாம் 2 வீல் டிரைவோட தள்ளியே தொலையாது. இப்போ 4 வீல் டிரைவாக இருக்கும், அசால்ட்டாக போகுதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் தோப்பு கூட பாருங்க, இந்த 2 அல்ல அடியிலே கொஞ்சம் நிற்கிது. ஏகப்பட்ட வேஸ்டேஜ் ஆகுது. இது ஓட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் இவ்வளோ பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஃபஸ்ட்டு செகண்டான வருஷத்துக்கு கேட்கலாம். வண்டி ஐடியிலே இவ்வளோசியாக போகிறதுனால இது செகண்ட் கியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மணிக்கு ஒரு 2.5 லிட்டர் டீசல் எடுக்கும் ப்ரோ. ஆனால் ஜாண்டியர் இது எவ்வளோ போகிறது தெரியல. இது 50-45 கியர் ப்ரோ, பவர் ப்ரோ. இப்போ வந்துக்கு என்ன ஒரு 150 மணி நேரம் தான் ப்ரோ ஓட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வீல் டிரைவில் போட்டிருந்தாப்புல. 2 வீல் டிரைவில் போட்டு ஓரளவுக்கு ஓட்டிட்டு அது போகிற பக்கம் மாட்டிக்குதேன்னு சொல்லிட்டு இதுக்கோசரமே இந்த வண்டி எடுத்துருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். நம்மளும் கட்டரபாரில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ. ட்ரம்மெலாம் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும், கொஞ்சம் தேங்குது உள்ள. அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணால் தான் வண்டி மாதிரி இருக்கும். நானும் கட்டரபார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு தான் வரேன். இன்னும் அந்த தளபதி ஆட்சின்னு சொல்கிற மாதிரி இன்னும் பூர்ணமாக முடிக்கலங்கிறாங்களா, அது மாதிரி நாம் இன்னும் பூர்ணமாக எதுவுமே நடைமுறை பண்ணல. எல்லாமே டச்சில் இருக்குது. அதனால தான் சரி வண்டிக்கும் 4 வீல் டிரைவ் ஆல்ட்ரு பண்ணி விட்றலாம் அப்படின்னா நாம் நினச்சா அது என்னடான்னா அது 2 லட்ச ரூபாய் மேலே போயிட மாட்டேங்குது. இன்னொரு 2 லட்ச ரூபா போட்டால் 4 வீல் டிரைவ் ஜாண்டியர்னு எடுத்துடலாம் மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறேன் மாப்பிள்ள? லோ செகண்டா? டேய் ஃபஸ்ட்டு கரெக்டாக போட கீரை மாற்றியே. ஏடா அதுக்கே இவ்வளோப்பியா? அப்போ பி ஃபஸ்ட்டு போட்டீங்கன்னா என்னடா மாப்பிள்ள? இப்போ நம்மளுக்கு 585 லோவில் போட்டால் இன்னும் பொறுமையான போவோம். இதில் பட்டனு ரேட் அதிகமாக இப்போ அப்பளோ ஒரு டைம் போட்டு தான் பார்க்கலாம். என்ன ஒரு 4000 சேர்ந்து வருமா? 1500 அதுக்காக ரேட் அதிகம் 1500 அவ்வளோதானே. நான் கூட லோ ஃபஸ்ட்டில் ஓட்டுறான்னு நினச்சா லோ செகண்டுங்கிறீங்க. லோ ஃபஸ்ட்டா? பழைய 50-50 அது எப்படா மாப்பிள்ள? ஏ ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்க இருக்கும்? அது இன்னும்
இது ஏன் இவ்வளோ வேகம்? இதில் 3 கொடுத்து வச்சுக்கிறான் ஏபிசின்னு. அது எப்படி ஆஃப் பண்ணி ஓ இப்போ இவ்வளோ ரேஸில் நீ வண்டி ஓடுறது ஸ்பீடு 10ல் தான் ஏறி வேறு வழி இல்லை, ஓட்டி தான் ஆகணும். இனிமேல் எடுத்தாச்சு. எங்கே போயிட்டு அவன் தும்பி உருட்டிக்கிறானா? எனக்கு ஸ்லோ ஸ்லோ ஸ்டாப்பு போடாத ஓட்டுறான் ப்ரோ. அதுதான் பெரிய மேட்ரு. வேக்காடு பெருந்து தள்ளும், ஏகப்பட்ட வேக்காடு. இது தட்டு எப்படி பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஊறுப்பட்ட பீ பிடிக்கும். இதில் வேறு காட்டில் வேறு டீப் எடுக்கலை, ஓஸ் எடுக்கலை, அப்படியே போட்டு சுற்றிட்டுக்கிறான். இது இதை இவனாக இருக்கும் ஓட்டுறான். வேறு ஒரு டிரைவராக இருந்தால் இதில் ஓட்டவே முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. 10 RPM தான் ப்ரோ ஓடுது. ஆனால் ஏ பஸ்ட்டில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஏ பஸ்ட்டுக்கு 10 RPMக்கு இவ்வளோ வசதியாக போகுது. இந்த கீர் பேட்டர்ன் மட்டும்தான் இந்த ஜாண்டியரில் வந்து இந்த பேலருக்கு மட்டும்தான் கீர் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இதுக்கெல்லாம் பாருங்கள் லோ பஸ்ட்டுக்கு இவ்வளோ முள்ள போகிறதா ஏ பஸ்ட்டுக்கு. இதே மகேந்திராவில் இருந்தால் நம்ம யுவோவில் லோ பஸ்ட்டுக்கு இன்னும் பொறுமையாக போகும் ப்ரோ. அட்டை ஓடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ரிவேர்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடுறது. ஆஃப் பண்ணிட்டா இங்கே கட்டுற பாரு சவுண்ட் இல்லாத பொறுமையாக ஓடிட்டு இருக்கும். அப்போ இந்த ஓரமெல்லாம் எல்லாம் கட்டுற பாரெல்லாம் பூரா மண் ஏறுது. ஊருட்ட மண். இதெல்லாம் ஆள் பற்றாக்குறைங்கிறதுனால அறுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ப்ரோ. வேறு வழி இல்லை. அதனால் எப்படி வேணும் அறுத்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்களா இன்றைக்கி காலத்தில். இதாக இருந்தால் இந்த வாய்க்காலில் இருந்தால் 2 வீல் டிரைவ் ஏறாது. இது 4 வீல் டிரைவாக இருக்கும், அசால்ட்டாக ஏறுது. இதுதான் 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடிக்கு கட்டுற பார்லாம் வந்து இதில் 2 வீல் டிரைவுக்கு ஜாண்டியரும் 4 வீல் டிரைவுக்கு பெருசாக ஆல்ட்ரு பண்ணுறதெல்லாம் இல்லை ப்ரோ. ஒரே அளவு தான். பெரிய ஒன்றும் ஆல்ட்ரு இல்லை. இந்த இடம்லாம் பாருங்கள் தட்டு எவ்வளோ வளர்த்து நிற்கிதுதா. இதெல்லாம் படுத்துருக்கிற காரணம் மட்டும்தான். பாய் மாதிரி பட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எடுத்த ஒரே வாட்டமாக சாஞ்சிருந்தால் வந்து தட்டு அறுக்கிறது நல்லாயிருக்கும். நாங்களும் எத்தனையோ ஃபீல்டு பார்த்தோம் ப்ரோ. இந்த அளவுக்கு சாயில மாப்பிள்ளை இதெல்லாம் பட்டு மோசம். இந்த ஃபீல்டையும் அறுக்கிறோம். அவ்வளோதான். இது ஒன்று தான் நடக்குது ப்ரோ. கடைசியே தான் வந்திருக்கிறோம். முடிக்கிற ஸ்டேஜ் தான் வெயிலுக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் நல்லா ஷூட் பண்ணியிருக்கலாம். நாங்களும் இந்த பக்கம் எங்கள் கோயிலுக்கு வந்தோம் ப்ரோ. சரி கோயில் பக்கம் ஒரு வேலை வந்தோம். அதுங்காட்டி தரிசித்து கட்டுற பாருங்க தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சரி வந்ததை வந்தோம். அப்படியே 4x4 ஏற்றிக்கிறான். எப்படா இருக்குது பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு கேட்கலான்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தோப்பில் விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறான். நல்லா வேலைடா மாப்பிளம். முழங்கு இல்லாத இருக்குது. இன்னும் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. அன்னைக்கு நீ அறுத்திய அது மாதிரி காடாக இருந்தால் அவ்வளோதான். நம்மளுது இந்த வேகம் போமாம்மா. இப்போ நம்ம வண்டி நம்மளுது லோ 2nd 3rd போயிட்டு இருக்கிற. நம்மளது மூவிங் போட்டால் நம்ம இதே மாதிரி போகும். நாம் எதுக்கு இது மாதிரி போகிறது ஓட்டுறோம். ஃபஸ்ட்டு கிரிப் போட்டுருவோம். அதையும் ஏறினா கிரிப்பர் போயிடும். கிரிப்பர் இருக்குது. கிரிப்பர் போட்டுருக்கோம். நம்ம வண்டியில் கீர் நிறையா இருக்குது. இது விட்டதெல்லாம் எனக்கு இந்த ஒன்றே ஒன்று தான். அவன் இருக்கையிலேயே லோ போட்டிருக்கான். அதே வேகமாக போகுது. அவங்க கூட ஒன்றும் பண்ண முடியாது. கிளச்சலித்தே ஓட்டி விடணும். அடம் தட்டா போச்சுன்னா அவன் கிளச்சலித்தே ஓட்டி அணைச்சாகணுமா? எத்தனை தடவை கார்த்தனை அணைச்சுன்னு ஓட்டிருக்காரு. ஓ டம்மிலோட வைக்குமா? ரொம்ப அடமாகலாம் கிளச் அணைச்சி ஓட்டுவார். நானே பார்த்துருக்கேன். கிளச் அடைக்க போகுதுமாம்மா ஜாண்டிரலாம். ஏண்டா சரி அதுதான் நார்மலு. ஓகே இது கீர் ப்ரோ. ஆமாம் கார்த்தன் நார்மல். அது பவர் ப்ரோ. இதுக்கு ஒரு கீர் ஏபிசி 3 பேட்டர்ன் கொடுத்துட்டான். இந்த ஏவை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுத்துருந்தா தொந்தரவே இல்லை பாரு. எதுக்கு இவ்வளோ வசதியாக கொடுத்துருப்பாங்க.
என்ன பொழுதுனைக்கும் பைப்பை பிக்கவும் அதை பிக்கவும் பூரா சொட்டு நீர் பைப்பையும் பிச்சுட்டான்டா. இறங்கி இறங்கி என்னென்னமோ பண்ணிட்டுக்கிறான். அதான் பூரா சொட்டு நீர் பைப்பையும் பிச்சுட்டான். இப்போ என்னமோ நிறுத்திவிட்டு போனை போட்டியா? போன சோப்பில் வச்சுக்கிறான். டம்மு சுத்தல போகலாம். டம்மே சுத்தல. தேங்க மாட்டேங்குவா. அட அடியில் டொம்மு கடிலையா? கரெக்டாக தென்னை மரம் வேறு பக்கத்துல தேங்காய் எடுத்து விட்றான்னு. கட்டுறப்பாரில் சம்பாதிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏதோ ஒரு இடத்துல மாட்டினா உடஞ்சிதுன்னா பெருசாக செலவு வச்சுட்டு போயிடுது கட்டுறப்பாரு. இதுதான் அதில் பெரிய விஷயமே. கேட்டச்சுதான் எடுத்து அடிச்சு சொருவுறதாண்டா. சொருவுறதுல எல்லாம் பயங்கர கில்லாடிடா அப்பா. அது எங்கே போட்டிட்டு போய் விழுந்ததோ எப்படிடாமா இப்போ? அப்படியே போடு. அதுக்கு சுத்தி காணும் சார். இது வண்டியோட கொடுத்தா நான் இது வண்டியிலே வச்சுக்கிறேன். நம்ம வீட்டில் குட்டி பண்ணோம். சேலம் பழைய மூட்டைக்காரர் வர சொல்லிட்டா மாப்பா? எதுக்கு பழைய மூட்டைக்காரர் வர சொல்கிறேன். மொத்தமாக போட்டு போய் புதுசு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வம்சத்தில் வந்து இப்படி தட்டுனா ஜாதி விட்டு தள்ளிவிடுவாங்களாம்மா? இப்போ இப்படிதான் தட்டவே கூடாது. கம்ப்ளைண்ட்னா தலை சுற்றி தூக்கி வச்சுட்டு பூசி போட்டுருந்தோம். இது எவ்வளோ தான் சம்பாதிக்கும்? கொஞ்சமாக சம்பாதிக்குது. ஒரு 70 மணி நேரம் ஓடி இருக்குமா அது இந்த சீசனில். ஏதோ ஒரு 700 மணி நேரம் நம்புவோம். 70 மணி நேரம் வாய் புரியாத போய் பேசுறியாடா. புதுட்டா போட்டுடலாம் மாப்பிள்ள. ஆத்தூர்ட்டா போட்டுடலாம். கடக்கு முடக்குன்னு அப்படியே கீழே போட்டுக்கிற பார்த்தா அப்படியே போதி மேலே இழுத்துருவோம். அவ்வளோதான் மாற்று. கட்டப்பாரெலாம் ஃபுல்லாக ஓடி இருக்குறோம். கொஞ்சமாக இல்லை கட்டமாக இல்லை, ஃபுல் ஓட்ட ஓடி இருக்கு. கட்டப்பாறை மட்டும் மாற்ற மாட்டேங்கிறான். அவ்வளோதான் நான் கிடச்சிருந்தா. அப்புறம் ஒன்றை யாரை சொல்கிறான்? எங்கே டைட்டரை காணோம்? டைட் இருக்காது. ஏன் அடிச்சது பிடிங்கிச்சா? அதே கடை போச்சு. திரும்பி கழட்டு விட்டு போச்சா? டக்கு டக்கு தண்ணி வந்த மாதிரி பிடிக்கும். எங்கடா செயின் டைட் இருக்கானா? ஸ்டாண்டர்ட்லாம் டைட் வராது. ஒரு ஸ்டாண்டர்டு டைட் தானா? இப்படிதான் ஓடும். கரெக்டாக. ஆனால் அலைமெண்ட் நேரம் ஆகுது. அதனால தான் இப்போ செயின் அந்தளவுக்கு குதிச்சிக்கிட்டு ஓடுது மேலே. வேர்க்குது, வேர்வை சுரக்குது. வேர்வை சுரைக்கிறதா? அவ்வளோதான். நம்ம பைக் எடுத்துக்கலாம், காத்தோட்டமாக போகலாம். வந்ததுக்கு மாப்பிள்ளைகிட்ட வெற்றிகரமாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். இந்த நம்பர் பிளேட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டினான்னு தெரியலையே நாயே. சொல்ல மாட்டான். பணம் கட்டுறனாலும் கட்டிருப்பான். சொல்லியிருக்கோம். சொல்ல மாட்டான் நம்மக்கிட்ட. யார் 500லாம் அப்படி சொல்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க மாப்பிள்ள. 500, 400, 300லாம் கொடுத்துருப்போம். இல்லை ஏதோ இவனுக்கு என்ன விழுந்துருச்சானு தெரியல. ஏதோ இவனுக்கு ஏதோ லக்கில் விழுந்துருச்சானு தெரில. இவன் அடுத்து பாதி தட்டு தான் மாப்பிள்ள. பாதி தட்டு காட்டில் வச்சுருக்குறான். காட்டுக்கார மட்டும் தான் காட்டில் இருக்கிறேன்ட்டாங்க. சரி ஒன்று மறுபடியும் இங்கே விழுந்துருச்சா? அவ்வளோதான்ப்பா. போட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டு அதுலேயே போகிறான். தான் தெரியும் யார் வெளியே வந்துட்டாரு. போதும் நீ ஆட்டினதெல்லாம் வெளியே வாடா. அது அதுலேயே ரிவேஜ் வந்துருக்கலாம். இதே 2 வீல் டிரைவர் தான் அதில் ஏறுவாங்கிற அப்படியே ரிவேஜ் பூந்து வந்திருப்பான். ஓகேன்பா, அவ்வளோதான். வந்ததுக்கு ஜாண்டியை 4 வீல் டிரைவ் தான் ப்ரோ அறுக்கிறதுக்கு கேட்டா. 2 வீல் டிரைவ்லாம் இப்படி அறுக்கவே முடியாது. 4 வீல் டிரைவ் இறக்கணும்னா விரைவில் நம்மளும் வந்து 4 வீல் டிரைவ் ஏற்றிடுவோம். இந்த தலைவலியே ஆகாது.
அப்படியே 4 வீல் டிரைவ்ங்கிறதுனால பின்னாடி வீல் தரையிலேயே மோதாத வருது. முன்னாடி வண்டி எடு மாப்பிள்ளை வெயிலில் காஞ்சி போயிடுவான். எவ்வளோ நேரம் வரும்? இல்லை மாப்பிள்ளை, நாங்கள் வெப்பட வரலாம் போகிறோம். நம்ம போகலாமா இருக்கலாமா? போகலாம். போய் இன்னொரு 1/2 மணி நேரம் வருமா? போயிட முடியுமா? அங்கே போயிடலாம்ல பார்த்துட்டு. சரி போகலாம். இன்னொரு ஃபீல்டுக்கு தான் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம் ப்ரோ. மாப்பிள்ள அதனால் ஜாண்டியர் பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்குது. எப்படி மாப்பிள்ள போ, அதுக்கு எங்கள் மேலே தான் அவனை விடுவியாடா? பவர் ப்ரோ 46 HP. ஆனால் லோ பஸ்ட்டுக்கு வேகமாக போகுது. ஒட்டாடலாம். அப்புறம் முன்னாடி போனால் அல்லையில் போ. அப்புறம் அவருடைய வேலையை பார்க்குறாரு. ஒவ்வொரு சைட்டையும் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஓட்டிட்டு நம்ம கிளம்பலாம். இந்த சந்தில் எங்கடா போவோம்? ஏன்டா அக்கப்போர் பண்ணுறீங்க? வரலாம் பாரு, எவ்வளோ சின்ன சந்தில் வரானுங்க. நேரா வாடா அங்கிருந்து. நேராக வந்துருந்தா வந்திருக்கும். சரி, என்ன ஒரு அகராதி. இப்போ போகும் பாருங்க. 4 வீல் டிரைவ்ங்கிறதுனால எதில் வேணாலும் விட்டு போகிறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. போகலாம் போ. சாஞ்சி போய் தாங்க ப்ரோ வருது. என்ன கண்டிஷன் இருக்குது? இப்படி தடுத்துருந்தா எந்த ஆளுங்க எடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேண்டா என்னன்னு கேள்றா, என்ன சொல்லுது பாடுறா. பத்திரிப்பு இருக்குதாம்மா. என்ன பாய் மாதிரி படுத்துருக்குது, என்ன பண்ணும்? இதே இந்த வளர்த்தியா இருக்கும் பரவாயில்ல. இன்னும் அதான் இந்த குச்சிக்காடு வளர்த்தி இருந்திருந்தா எங்கே போய் வரப்போகுது? அங்கே அறுத்த தட்டை இங்கே கொண்டாந்து வெளியே தள்ளுறானா உங்கள் அண்ணாரை எப்போ ஏற்பட்டானா இருப்பான். இந்த காடு நல்லா இருக்கும். ஏன்னா இது ட்ரிப் ஹவுஸு. அதுவும் ட்ரிப் ஹவுஸ் தான். அல்ல பதியுது, ஈரமாக தான் இருக்கு. அது 4 வீல் டிரைவாக இருக்கும். ஈரமாக இருந்தானே எதாக இருந்தானே அறுத்துக்குடுவான். வேரோட பிடுங்கினான்னா எதாக இருந்தாலும் கவலை இல்லைல்ல. 2 வீல் டிரைவாக இருந்தால் ஒரு ஆள் பின்னாடியே தான் இருப்பீங்க. எங்கேயோ கொண்டு போய் கொண்டு மாட்டிடுறது. அதெல்லாம் மாப்பிள்ளை நல்லா விட்டேன் ஆட்டுறான். செட்டியில் ஓட்டுறதுல கீர் பாஜி எந்த வண்டி எடுத்தாலும் அங்கே தான் கை போகுது. அது ஒரு வண்டி ஓட்டி பழகிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டேன் கை இங்கே தான் போகுது. தவிர நோவா எடுத்தாலும் அந்த இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு தான் போகுது. விட்டு வெடுக்குன்னு எடுத்து சுவிட்சு வந்துடும். ஐயோ அப்பா, வண்டி ஏறினா மைண்டை மாற்றிக்கணும். ஓ இங்கேயா கீரை, ஓகே ஓகே. சட்டில் ஒரு நாள் ஓட்டிட்டுனா அடுத்த நாள் அங்கே முன்னாடி போகும். ஆடாத இப்போ 8 ஓட்டிட்டா இப்போ எடுத்துக்கிறது. அதுவும் செடியில் அந்த 4 வீல் டிரைவு
ஏன்னா அதில் செடியில் எடுத்துக்கலாம்ல, செடிக்கு முன்னாடி பெருசு அதுக்குன்னு எடுக்கலையா? டயரு பெருசாகுது. ஐயோ அப்பா. ஓகேம்மா, மாப்பிள்ளை ஏன் 1/2 மணி நேரம் ஆகும் அறுக்கிறதுக்கு. இவன் ஒரு சுற்றுக்கு ஒரு ஐட்டம் காற்றை பிடிங்கி அடிச்சுக்கிட்டே இருப்பான். டேய் இங்கெல்லாம் விழுந்துருக்காது, அவுத்துல தான் விழுந்துருக்கோம். சுற்றி வேணுமா உனக்கு? சுற்றி எடுத்து நம்மளை திரும்பி பார்க்கணும். அதனால் நாங்கள் போயிட்டு எங்கே போயிட்டு திருப்பி ஓட்டுறோம். போடுறான் மாப்பிள்ள, என்ன ஓங்கி போடுறான். போதும், காட்டுறதா வளையுது, உள்ளே போகலையாட்டு போயிட்டு எல்லாம் இந்த ஓட்டம் தான் அதிகமாக சாஞ்சிட்டு இருக்குது. அதனால் இப்படி போயிட்டு எடுக்கணும். போதுண்ணா, எதுக்குதுடா மாப்பிள்ள, போயிட்டு அங்கேருந்து வா. ஊசு விட்டு நீ எதை வேணாலும் பண்ணுவீங்கடா மாப்பிள்ளைங்களா. பார்த்து உள்ளதாக இருக்குது. பார்த்து பெருச்சு அழிக்கு திறந்துட போகுது, பிடிச்சி கழிச்சு விட போகுது. ஓகேன்பா, இவனுங்க அந்த காட்டுற கூட போல. டேய் மாப்பிள, டேய் ஃபோன் பண்ணுறோம். ஓகேன்பா, நீங்கள் ஏதாவது காட்டுற பொண்ணு அடித்து கழிக்கிட்டே இருக்கட்டும். நாங்கள் எங்கள் வேலையை போய் பார்க்குறோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவருக்கும் சந்திக்கிறோம். தட்டு பூரா படுத்துக்கிட்டு ட்ரிப்பு காட்டுன்னு கொஞ்சம் காஞ்சிருக்கணும், ஈரமாக போச்சு.